இன்னைக்கு மத்தியானம் என் வீட்டில் என்ன சோறுன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு பருப்பு தானுங்க. எங்கள் வீட்டுக்காரர் சுமதி உனக்கு ரொம்ப கொழுப்பேறி போச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்தாருங்க. அப்படியா இருங்க கொழுப்பை குறைச்சி காட்டுறேன்னு சொல்லி போட்டுங்க இன்னைக்கு கொள்ளு பருப்பு தான் போட்டணுங்க. கொள்ளு உலையை காய வச்சு கொள்ளை கழிஞ்சு போடணுங்க. விளக்கெண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூளை போட்டுங்க குக்கர் விசில் போட்டு விட்டுங்க 3 விசில் வந்தால் நிறுத்திடணுங்க. அதுக்கப்புறம் நீக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கருவேப்பிலை சீரகம் மிளகு பூண்டு எண்ணெய் இதெல்லாம் ஊற்றிங்க ஒரு வேக்காடு விட்டு நிறுத்திடணுங்க. கொஞ்ச நேரம் ஆற விட்டுங்க. சின்ன வெங்காயம் மூட்டை தொளிச்சு கிரைண்டருக்குள்ளே போட்டுங்க. கொழுப்பருப்பு ஆறுனது தூக்கி உள்ளே போட்டுங்க. கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்க. கொஞ்சம் பருப்பாக தோண்டணுங்க. நெவுன்னு ஆட்ட விட்றாதீங்க, நல்லா இருக்காதுங்க. அப்புறம் வெள்ளைச்சோத்தை கொஞ்சம் போட்டுங்க. கேரட்டு பொரியல் செஞ்சுருந்தனுங்க இன்றைக்கி, அதை கொஞ்சம் போட்டுங்க. அப்புறம் கொள்ளுப்பருப்பு போட்டுங்க. அது மேலே நெய்யை ஊற்றிங்க. சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு போட்டுங்க. சாப்பிட்டு பார்த்தா அப்படித்தான் அருமையாக இருந்ததுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் என்னருங்க, அடி கூறு கெட்டவளே உடம்புக்கு கொழுப்பு குறைக்கிறேன்னு சொல்லி போட்டு நெய்யை ஊற்றி தின்னா கொழுப்பு கூட தாண்டி செய்ய அப்படின்னாருங்க. அதனால நான் சொன்னேனுங்க, ஒரு நாளைக்கு ஊற்றி சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாதுங்க மாமான்னு சொல்லி போட்டுங்க. ஆனதாகட்டுன்னு சாப்பிட்டு போட்டேங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க, அத்தனை அருமையாக இருந்ததுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. வாங்க சாப்பிட்லாம்.